அவங்க என் பேச்சை கேட்கலன்னா இந்த வீட்டுல யாரும் அவங்க கூட பேசக்கூடாது. இந்த வீட்டுல அவனுக்கு இடமும் கிடையாது. மனசு என்ன கல்லடா, இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிற? அந்த புள்ள போய் கூட்டு போற சைக்கிள. டேய் உங்களா தமிழ் புரியாதாடா? ஏன்டா சொன்ன டைலாக மறுபடியும் சொல்ல வச்சு பைத்தியக்காரன் ஆகிறீங்க? சத்தியமா டபுள் சோர்த்துறாரா? சத்தியமா டபுள் சோர்த்துறாரா? சத்தியமா டபுள் சோர்த்துறா? எப்படி அவனை கலாச்சி அம்சம் பாத்தீங்களா? அதுதான் சக்திவேல் கவுண்டர். ஏங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறதா? படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சு என்னங்க புண்ணியம், எனக்கு எந்த கம்பெனில வேலை கொடுக்கலையே. அப்படி என்ன படிச்சீங்க? தினத்தந்தி, குமுதம், ஆனந்த விகடன், வண்ணத்திரை இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேங்க. ஆனா அவ என்னென்ன படிச்சா தெரியுமா? இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடேன்னு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சாங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்களுக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரிஞ்சிருந்தோம் ஏன் அந்த பொண்ணு டபுள்ஸ் கூட்டிட்டு போல? என்ற சைக்கிளா தான் கூட்டு போயிருப்பேங்க. அது அவருக்கு வாங்கின சைக்கிள் ஏற்கனவே 1/2 hour அதிகமா ஓட்டுன்னு சைக்கிள்கார 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டான். அதான் கூட்டிட்டு போல. அதனாலதான் அவன் உங்களை விட்டு ஓடி போயிட்டானா? அது மட்டும் இல்லைங்க, அவன் படிச்சன்ற திமிர்ல என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டா? ஆட்டோட புழுக்கைய காமிச்சு இது எத்தனை ஆட்டோட புழுக்குன்னு கேட்டா அப்படியே நான் ஆடி போயிட்டேன். தெருவுல இருக்கிற சாணியை காமிச்சு இது பசுமாட்டு சாணியா இல்ல எருவு மாட்டு சாணியான்னு கேட்டா அவளோட ஜென்ரல் நாலேஜ பார்த்து நான் அசந்து போயிட்டேங்க. கழுத முன்னாடி கத்துது, பின்னாடி உதைக்குது, நடுமுதுகுல பொதி சுமக்குது, இதோட மொத்த கூட்டுத்தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா அப்படியே நான் சிலையாய் போய் நின்னுட்டேங்க. கடைசியில உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சந்தையில மாடு பிடிக்கிற ஒரு விஞ்ஞானி கை நிறைய காசு வச்சிருக்கான்னு அவ கூட போயிட்டாங்க. அவளால ஏற்பட்ட காயம் இன்னும் எனக்கு ஆறவே இல்லை. அந்த காயத்துக்கு மருந்தா நான் இருக்க கூடாதா? அங்க மருந்து போறதுக்கு முன்னாடி கால்ல சைலன்சர் சுட்டுச்சு, இது கொஞ்சம் மருந்து போடுங்களேன். அது வரைக்கும் நீங்க பாட்டை போடுங்க. ரெண்டு பேரும் மாலையை போட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. அடுத்த மாசம் சபரிமலைக்கு போறோம், அதான் மாலையை போட்டிருக்கோம். ஏண்டா சம்பிங் மாலை பார்த்தா தெரியல, 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க. சுடுங்க மாமா சுடுங்க. நீ கேமரா மாதிரி தள்ளி போய் நில்றி. அவன் ஒரு லூசு. சுடுங்க மாமா வந்து நகை நெட்ல சுட்டு போயிடுவான். அவன் கையில வச்சு ஒரு பொம்மை துப்பாக்கி. பொம்மை துப்பாக்கியா? மாமா அதை என்கிட்ட கொடுங்க. எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா அதை விளையாடத்துக்கு வச்சுக்கிறோம். அப்பன மதிக்காம போன இவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காதான் அணகுண்டாக பிறக்கும். அசிங்கமா இருக்க உனக்கே நான் அழகா பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்ப அணகுண்டா பிறக்கும்? அப்படியே அணகுண்டா பிறந்தாலும் நாங்க இங்கிலீஷ் படம் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிடும். கல்யாண சாப்பாடு போடலன்ற கான்ல எப்படி எல்லாம் சாப்பிட விடுறான் பாரு. என்னங்க நீங்க என்ற பொண்ணு தலைவர் இல்லாம கல்யாணம் பண்ணி வந்திருக்கான். அவனை வீட்டு உள்ளார கூடுங்க. எப்ப அப்பன மதிக்காம போனானோ அவனுக்கு இனிமே இந்த வீட்டுக்கு இடம் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் தாராளமா இடம் கொடுத்திருந்தான். கட்டுக்கு அடியில் தாண்டா எங்களுக்கு படுக்க விட்டேன். அப்பா அவன் பொட்டியை தூக்கி போட்டு உடைக்குது பதிலா என் பொட்டியை தூக்கி போட்டு உடைச்சிடியாப்பா. இது கேரண்டி வீடு வேற முடிஞ்சு போச்சு. இந்த உடஞ்ச பெட்டி வச்சு என்னவா பண்ணுவேன்? ஐசிஎஃப் ரயில் பெட்டி செய்யறதுக்கு எடுத்துட்டு போ, சரி பண்ணி கொடுப்பாங்க. மாமா எங்களை இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்கல்ல, உங்க கண்ணெதிலே நாங்க வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க. அவன் ஒரு உதாக்குற, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்குற, 2 பேரும் சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் உருப்படாம போக போறோம். அவர் உகாண்டா நாட்டுக்கு போய் அதிபராக போறாரு. டேய் நீ உருப்படாம தான் ஆக போற. பாவம்பா சிந்தராசு, அவனை மன்னிச்சு பழையபடி வீட்டுல சேர்த்துக்கலாம்பா. என்றா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுவே அவனை இந்த வீட்டுல யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்களை இந்த வீட்டை விட்டு ஒதுக்க வைப்பேன். ஒத்தக்கல்ல பாக்குற அவனை உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். நீ போடி. ஏனுங்க நான் அவனை பார்க்கவே இல்லையே. 30 வருஷம் அவன் கூட குடும்பம் நடத்தி போர் அடிச்சு போச்சு. நீ போடி அவன் கூட. ஏண்டா உனக்கு ஒழுங்கா மீசையா ஒதுக்க தெரியாது, நீ உங்கள ஒதுக்கி வைக்கிறியா? ஒதுக்கி வைக்கிற சாக்குல குடும்ப செலவு அதிகமாவது, இவங்கள என் பக்கம் தள்ளி விடுறியா? டேய் நல்ல சோறு கிடைச்சா போதுமே, நாய்க்கு கூட நீங்க சவகாசம் வச்சுப்பீங்க. போங்கடா இங்கிருந்து போங்கடா. உன்னை அடிக்க முடியாது, கம்முன்னு போயிடு. ஓ
அவன் ஒரு உதாக்கற, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்கற, 2 பேரும் சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. அம்மா, ஒருத்தர் 100 இட்லி பார்சல் கேட்டு வந்திருக்காருமா. ஏன்பா இங்க சாப்பிடுறவங்களுக்கே இட்லி பத்தல, இதுல 100 இட்லி எப்படி பார்சல் கொடுக்கறது? ஆமா, யார் கேட்டது? யாரோ சத்தியவேல் கவுண்டரா. யோ, சாப்பிட்டது போதும், இடத்த காலி பண்ணுங்க. 3 இட்லிக்கு 1 பக்கெட் சாம்பாரை குடிச்சுக்கிட்டு நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. சரிம்மா.